Hi guys. 4th century BCல வந்து அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலத்தில் தாலஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபிலாசபர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து மேத்தமேட்டிக்ஸு ஆஸ்ட்ரானமினா வானவியல் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவருக்கு சயின்ஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய கால்குலேஷன்ஸ் நிறைய ஃபார்முலாஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். ஆஸ்ட்ரானமி பற்றி ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் பேர் வந்து தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்ட்ரானமியில் வானவியல் சாஸ்திரத்தில் அந்த ஸ்டார்ஸு அதோடைய மூமெண்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு. அதாவது ஆலிவ் பழங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலிவ் பழங்கள் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டில் ஃபேமஸான ஒரு ஆயில், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஆலிவ் பழங்களுடைய அறுவடை காலத்தில் வந்து ஆலிவ் பழங்கள் எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத ஆஸ்ட்ரானமியை வச்சு அவர் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அப்போ இவருக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா அறுவடை காலத்தில் இந்த ஆலிவ் பழங்கள் வந்து வரும்போது ரொம்ப உற்பத்தி அதிகமாக வரும், அதிக அளவில் வந்து இதுக்கு உற்பத்தி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் கெஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆலிவ் பழங்கள் அந்த காலத்துலலாம் ஆலிவ் பழங்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆயில் எடுக்கிறது தான் வந்து மெயினான ஒரு ஒர்க்கு. அதுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆலிவ் பழங்களை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த மெஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸாகவே வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆலிவ் பழங்களை வந்து உற்பத்தி அதிக அளவில் வந்துச்சுன்னா இந்த மெஷினுக்கு உண்டான டிமாண்டு வந்து அதிக அளவில் இருக்கும். அப்போ இதோடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது அந்த மெஷினுக்கு உண்டான டிமாண்டும் அதிகமாக இருக்கும், நிறைய மெஷின்ஸ் தேவைப்படும், நிறைய ஆயில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெரியுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து இந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக எல்லா மெஷின்ஸையும் வந்து இவர் அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாடகைக்கு கேட்குறாரு. ஆனால் எல்லாத்துக்குமே பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு 10% அமௌண்ட்டை ஒரு ப்ரீடிஃபைண்டாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டை போட்டுக்கிறாரு. இந்த மெஷின்ஸ் எல்லாம் எனக்கு இந்த டைமில் தேவைப்படுது, ஸோ நான் வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாமே நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன், இந்த டைமில் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு முன்பணமாக கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுக்கிறாரு. ஸோ இந்த கான்ட்ராக்டை போட்டதுக்கப்புறமா அந்த அறுவடை காலத்தில் வரும்போது அவர் நினச்ச மாதிரியே டிமாண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஆலிவ் பழங்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகிருக்கு. அப்போ அதிக அளவில் வந்து மெஷின்ஸ் தேவைப்படும் எண்ணெய்கள் வந்து எடுக்கிறதுக்காக. அப்போ வந்து மக்களுக்கு வந்து அதிக அளவில் அதர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து அதிக அளவில் இந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை வந்து இவங்ககிட்ட சேல் பண்ணிடுறாரு. அதாவது மற்ற பீப்புள்ஸ், அதாவது ஏன்னா இவர் வந்து நிறையா மெஷின்ஸை வந்து கான்ட்ராக்ட் போட்டு வச்சுட்டார். அப்போது மற்றவங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மெஷின்ஸ் பத்தலை. அப்படிங்கும்போது இந்த கான்ட்ராக்டெல்லாம் 100 ரூபாய்க்கு இவர் போட்டிருந்தார் அப்படின்னா 120 ரூபா கொடுங்க, அந்த டைமில் நீங்கள் மெஷினை யூஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கான்ட்ராக்டை வந்து சேல் பண்ணுறாரு. அது மூலமாக இவர் 100 ரூபாய்க்கு போட்டிருந்தாருன்னா 120 ரூபாய்க்கு இவர் சேல் பண்ணுறாருன்னா அப்போ இவருக்கு வந்து 20 ரூபா ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்து இவர் வந்து எடுத்துக்கிறாரு. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்டைரக்டாக கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டாக இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து மாடர்னாக இப்போ தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதோடைய ஒரிஜினல் கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் வந்து கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து இதில் பேசிக் மெத்தட். நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ஸில் பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக் கான்செப்ட் வந்து இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் ஷேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 2816 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வித்துட்ருக்கு. இப்போ 250 குவான்டிட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,04,000 ரூபா வந்து உங்களுக்கு வேணும். வாங்கி ஷேர்ஸை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா 7,04,000 ரூபா வேணும். ஆனால் நீங்கள் இதே ரிலையன்ஸ் கான்ட்ராக்டில் 2,820 ரூபா ப்ரைஸுக்கு இப்போ ரிலையன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ அதே விலையில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டை 250 குவான்டிட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 13,375 ரூபா அமௌண்ட் இருந்தால் போதும். அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் 250 குவான்டிட்டி ரிலையன்ஸ் ஷேரை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கிறதா அர்த்தம். ஆனால் நீங்கள் கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் மூலமாக வாங்குறீங்க. அப்போ ஒரு கான்ட்ராக்டோடைய ப்ரைஸ் வந்து 53 ரூபாய்க்கு இது வித்துட்டுருக்குன்னு வைங்க. அப்போ 250 குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் 13,375 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. அப்போது நீங்கள் இந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டைமுக்கு நீங்கள் ரிலையன்ஸோடைய ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது, அதோடைய ப்ரைஸ் வந்து 2,820 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 × 10 ரூபான்னா 2,500 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது ஷேர்ஸ் 250 ஷேர்ஸ் 7 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினா என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே ப்ராஃபிட்டை நீங்கள் வெறும் 13,375 ரூபா கொடுத்து நீங்கள் இந்த கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குறது மூலமாக கிடைக்கும். அப்போது லோ அமௌண்ட் மார்ஜினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறீங்க.
இப்போ இந்த கான்ட்ராக்டை வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வேறு யாருக்காவது சேல் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ரிலையன்ஸ் ஷேர்ஸை நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். அதாவது ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த கான்ட்ராக்டை முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு யாருக்காவது சேல் பண்ணுறதுனால இந்த கான்ட்ராக்டை லாபத்தில் சேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை தான் ப்ரீவியஸாக தாலஸ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. நம்மளும் வந்து இந்த கான்செப்ட் தான் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்டாக்குக்கு பண்ணுறதுனால ஸ்டாக் ஆப்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி இண்டெக்ஸ்க்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது இண்டெக்ஸ் ஆப்ஷன் சொல்லுவோம். இண்டெக்ஸ் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், இண்டைசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.